To Mighty Medicos, we have already seen about Rifle's criteria for acute kidney injury. And now we have other classification, other criteria called as Akin's criteria. So அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. So let us have a small revision on Rifle's criteria and let us go into the Atkins criteria. So as far as our video concerned, we are going to talk about what is AKI and then Rifle's criteria. Then we have a brief explanation on Atkins criteria. So what is AKI, which is acute kidney injury or acute kidney failure or acute renal failure. The term acute kidney injury and acute renal failure are obsolete now. It is not used, and acute kidney injury is an only term we are using now, and it is not a diagnosis. This should be first known by all of us. அதாவது இது வந்துட்டு ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. அக்யூட் கிட்னி இன்ஜுரிங்கிறது வந்துட்டு அண்டர்லைங் ஏதோ ஒரு காஸ், ஏதோ ஒரு டயக்னோசிஸ்னால வர ஒன் ஆஃப் த சிம்டம் தான் வந்துட்டு அக்யூட் கிட்னி இன்ஜுரி. லைக் எனி வைரல் டிசீசஸில் வந்துட்டு ஃபீவர் வர மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அண்டர்லைங் கிட்னி இன்ஜுரி ஏதோ இருக்கிறதுனால அதனால் வர ஒன் ஆஃப் த டிசீஸ் சிம்டம் தான் வந்துட்டு ஏகேஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு நோட் ஹியர். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஏகேஐ, விச் மீன்ஸ் எனி இன்ஜுரி விச் மே பி டியூ டு ப்ரீரீனல் காஸ் ஆர் ரீனல் காஸ் ஆர் போஸ்ட் ரீனல் காஸ் that causes a sudden and a reversible loss of renal function is called as AKI, which is ஏதோ ஒரு ரீனல் இன்ஜுரி, ஏதோ ஒரு இன்ஜுரி அது வந்துட்டு கிட்னியை டேமேஜ் பண்ணுது, அது வந்துட்டு சடன் ஆகும், விச் இஸ் டேஸ் டு வீக் கணக்கில் தான் இருக்கணும். அதுவும் அந்த இன்ஜுரி வந்துட்டு ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் ரீனல் ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த இன்ஜுரியை நம்ம போய் இன்டர்வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்னி பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடணும், விச் இஸ் கால்ட் அஸ் ஏகேஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியா வச்சு நம்ம வந்துட்டு ஏகேயை நான் கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி கிட்னிக்கு அக்யூட்டாக ஒரு இன்ஜுரி வந்துடுச்சு அப்படிங்கிறத. ஸோ ரைஃபிள் அப்படிங்கிறதே ஒரு அக்ரனம் தான். அதாவது ரிஸ்க்கு, இன்ஜுரி, ஃபெயிலியர், லாஸ், ESRD, which is end stage renal disease. அதுதான் இங்கே இருக்க இந்த 5 letters, ஃபர்ஸ்ட் 5 letters எடுத்து ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைஃபிள்ஸை GFR க்ரைட்டீரியா, யூரின் அவுட்புட் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. GFR க்ரைட்டீரியாலேயே 2 இருக்குது, கிரியாட்டினின் க்ரைட்டீரியா, GFR க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் வேல்யூ 1.5 times இன்க்ரீஸ் இருக்கணும், GFR வேல்யூ 25% ரெடியூஸ் இருக்கணும். யூரின் அவுட்புட் வந்துட்டு less than 0.5 ml per kg per hour. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு பர் கேஜிக்கு 0.5 ml யூரின் அவுட்புட் இருக்கும். அதை விட கம்மியாக 6 ஹவர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அது ஸ்டேஜ் 1 ஆர் ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இன்ஜுரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 times இன்க்ரீஸ் இன் கிரியாட்டினின், GFR will reduce by 50% and 0.5 ml per kg per hour வந்துட்டு 12 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி கம்மியாக வந்துட்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்டேஜ் 2 ஆர் இன்ஜுரி கேட்டகரி ஆஃப் ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியா. ஃபெயிலியர் கேட்டகரி, which means creatinine value will increase greater than 3 times, 3-fold increase in a creatinine value, and GFR will reduced by 75% and 0.3 விட கம்மியாக இருக்கும் per kg per hourக்கு for 24 hours. ஆர் அதர்வைஸ் அன்யூரியா இருந்துச்சு அப்படின்னா that is categorized into failure category of a Rifles criteria. Then loss and ESRD categories are there in the Rifles criteria, which means loss, there will be persistent, there will be acute kidney injury present for greater than 4 weeks with complete loss of kidney function இருந்துச்சு அப்படின்னா that we referred as renal loss ன்னு சொல்லுவோம். இதே அந்த acute kidney injury is persisting for more than 3 months அப்படின்னா வந்துட்டு end stage renal disease அப்படின்னு சொல்லிட்டு ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே acute kidney injury அப்படின்னும் and related criteria to the acute kidney injury is the ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியானும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது புதுசாக இருக்காது. ஸோ வாட் இஸ் அ நியூ டாபிக் டுடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Akin's criteria is a new topic of discussion for acute kidney injury, which is Akin refers to acute kidney injury network, that is called as Akin criteria. So let us compare between the Akin's criteria and the Rifles criteria. So Akin என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்க, ஸ்டேஜ் 1, 2, 3. ஸோ ரைஃபிள்ஸ் க்ரைட்டீரியாவை மாடிஃபை பண்ண க்ரைட்டீரியா வந்துட்டு Akin's criteria.
that first we have to know. ஸோ இதில் வந்துட்டு 3 ஸ்டேஜ் தான் இருக்குது. 2 ஸ்டேஜை எடுத்துட்டோம். எந்த 2 ஸ்டேஜ் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் ESRD ஸ்டேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க அக்கினில். ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டேஜ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு சேஞ்ச் இந்த அக்கின்ஸ் க்ரைட்டீரியா. செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் க்ரைட்டீரியா அண்ட் யூரின் அவுட்புட் க்ரைட்டீரியான்னு மட்டும் 2ஆக வச்சுக்கிட்டு தே ஹாவ் ரிமூவ்ட் த GFR க்ரைட்டீரியாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது செகண்ட் சேஞ்ச். தேர்டு சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் க்ரைட்டீரியாலையும் தெர் இஸ் சம் ஆஃப் த சேஞ்சஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எடுத்துக்கிட்டோம்னா சீரம் கிரியாட்டினின் வேல்யூ 1.5 to 2 times ரைஸ் ஆயிருக்கும். ஸ்டேஜ் 1லேயே கொடுத்துருக்கான் விச் இஸ் அக்கின் ஹேஸ் ப்ராடன்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜில் 1.5 டைம்ஸும் செகண்ட் ஸ்டேஜில் 2 டைம்ஸும் ரைஸ் ஆயிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்கின் ஹேஸ் ப்ராடன்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரம் கிரியாட்டினின் வேல்யூ சடனாக வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே 1.5 to 2 times ரைஸ் ஆயிருந்துச்சுன்னா தான் தட் இஸ் ஸ்டேஜ் 1. இதுதான் லிமிட்டேஷன் ஆஃப் அக்கின் க்ரைட்டீரியா கம்பேர்ட் டு த ரைஃபிள் க்ரைட்டீரியா. பிகாஸ் வி நோ வாட் இஸ் AKA அப்படின்னா வந்துட்டு days to weeksல ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் இன்ஜுரி இருக்கலாம். ஆனால் வந்துட்டு வாட் அக்கின் சேஸ், வாட் இஸ் திஸ் க்ரைட்டீரியா சேஸ்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள there is an increase in serum creatinine from 1.5 to 2 times வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா that is stage 1. and urine output is less than இந்த urine output criteria is same criteria less than 0.5 ml per kg per hour greater than 6 hours. then stage 2 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு increased serum creatinine 2 to 3 fold which is stage 2ல 3 fold வரைக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் வந்துட்டு ரைஃபிள்ஸில் ஸ்டேஜ் 3லேயே வந்துட்டு 3 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு ஸ்டேஜ் 2லேயே வந்துட்டு there will be increased serum creatinine up to 3 times. ஆனால் யூரின் அவுட்புட் க்ரைட்டீரியா இஸ் சேம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா greater than 3 times serum creatinine வேல்யூ இருக்கும். ஆர் இனிஷியேஷன் ஆஃப் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருந்தால் அது ஸ்டேஜ் 3. இல்லைன்னா less than 0.3 ml per kg per hour for 24 hours or anuria for 12 hours இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் 3 எடுத்துக்கிறோம். எதுவுமே இல்லாமல் கிட்னி went into the stage that is required for the renal replacement therapy அப்படின்னா அதை ஸ்டேஜ் 3 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கின் க்ரைட்டீரியா நமக்கு ஸ்டேட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேஜஸ் ஹவு த அக்கின் அண்ட் த ரைஃபிள் கிளாசிஃபைஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு ஏகேஐனா என்ன, ரைஃபிள் க்ரைட்டீரியானா என்ன, இந்த அக்கின் க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் எனி அதர் க்ரைட்டீரியா நியூவாக இருக்குது புரியல அப்படின்னா அதை வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியாஸ் இல்லை டிசீசஸ்க்கு தெரியுது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏகேஐக்கு ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ரைஃபிள் க்ரைட்டீரியா இஸ் அ ஃபேமஸ் க்ரைட்டீரியா டு எவ்ரி ஒன். ஆனால் அக்கின் க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு there will be just mentioned in the book. ஸோ ஐ ஹாவ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற டிசீசஸ்க்கும் அந்த பர்டிகுலர் ஃபேமஸ் க்ரைட்டீரியா தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் ஐடி மெடிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.